ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 64. நவ்யா நந்தினி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, நந்தினி பர்பிள் கலர் ட்ரெஸ் அவள் தான் போட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறா. நந்தினி ஓ காட் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மாணிக்கை தள்ளி விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணி நவ்யா 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 அப்படின்னு வெளியில் தள்ளிட்டு வரா. நவ்யா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நந்தினி அது நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நவ்யா உள்ளே போய் பார்க்க போகிறா. நந்தினி நோ 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 வா போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நவ்யா அந்த மாணிக்கங்க அவனை நான் அன்றைக்கி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டே போகிறா. அப்புறம் சையத் ஒரு கிட்டார் எடுக்கிறான். முக்தி ஓ ஹலோ அது என்னோடது அப்படின்னு சொல்கிறா. நந்தினி எல்லாரும் பார்க்குறாங்க. சையத் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரான். முக்தி ஓ காட் இந்த ராகவ் சார் ப்ராப்ளம் என்ன, எதுக்காக இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்லாம் மேக் பண்ணுறாரு, அதுவும் மியூசிக் ஆனாக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வி ஹாவ் டு டீல் வித் திஸ் கைஸ் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் எல்லாத்தையும் கேட்டுட்டு எந்திரிச்சு வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணி ராகவுக்கு ப்ளே பண்ணி காமிக்கலாம். வி ஜஸ்ட் கெட் டன் வித் இட் குயிக்லி ரேபிட் அப் ஐ வில் லீட் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஹர்ஷத் பார்த்துட்டு மாணிக்கிட்ட நோ அப்படின்னு சொல்கிறான். மாணிக் பார்க்குறான், எல்லாருமே பார்க்குறாங்க. ஹர்ஷத் நீ இல்லை, வென் மாஸ்டர் பிளேஸ் ஆர் ஹியர் தென் இங்கே கிட்ஸ் லீட் பண்ணக்கூடாது, லிசன் இட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ மாணிக் அப்படின்னு சொல்கிறான். மாணிக் டென்ஷன் ஆகுறான். நந்தினி பார்த்துட்டு கைஸ் இங்கே ஃபைட் வேண்டாம், நம்ம மியூசிக் ரிஹர்சல் பண்ண தான் வந்திருக்கோம், ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத் பார்க்குறான். நந்தினி சரி ஒன்று பண்ணலாம், லெட்ஸ் டாஸ் ஓகே தென் வில் டிசைட் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் ஓகே அப்படின்னு சொல்கிறான். நந்தினி காயின் எடுத்து டாஸ் போடுறா. ஹர்ஷத் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி எடுத்து பார்க்குறா. டெய்ல்ஸ் வந்திருக்கு. நந்தினி இட்ஸ் டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் பார்க்குறான். முக்தி சிரிக்கிறா. மாணிக்கும் சிரிச்சுட்டு ஹர்ஷத்தை பார்த்து போதுமா அப்படின்னு சொல்கிறான். ஹர்ஷத் பார்க்குறான். நந்தினியும் ஹர்ஷத்தும் போகிறாங்க. சையத் என்ன நந்தினி நீ நம்ம பேண்டில் இருந்துட்டு மாணிக் பேண்டுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறான். டாஸ் தான் போட்டேன், வேணும்னே எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத் இட்ஸ் ஓகே கைஸ், எந்த டென்ஷனும் வேண்டாம், அந்த மாணிக் இருக்கானே அவனால் டாஸ் மட்டுமே வின் பண்ண முடியும், மியூசிக் ஆனால முடியாது அப்படின்னு சொல்கிறான். நந்தினி யா லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் ரிஹர்சல் பண்ண ரெடி ஆகுறாங்க. நந்தினி மாணிக் பக்கத்தில் நிற்கிறா. மாணிக் பார்க்குறான். மாணிக் யாராச்சும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுறான். நந்தினி பார்க்குறா. மாணிக் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ வின் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி ஆனால் அது ஜஸ்ட் லக் தான் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் பார்த்துட்டு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, ஆர் யூ சேயிங் தட் யூ ஆர் மை லக்கி சாம் இஸ் இட் அப்படின்னு கேட்குறான். நந்தினி சிரிக்கிறா. அப்புறம் எல்லோரும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறாங்க. நந்தினி பாடுறா. மாணிக் அவளை பார்த்து ரசிச்சுட்டே கிட்டார் ப்ளே பண்ணுறான். ஆலியா பார்த்து டென்ஷன் ஆகுறா. ஹர்ஷத் முக்தியை பார்க்குறான். அவள் பார்த்துட்டு கண்டுக்காமல் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அங்கே ராகவ் சார் வராங்க. இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ராகவ் சார் எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. எல்லோரும் ராகவ் சாரை பார்த்துட்டு ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. ராகவ் சார் நோ டோன்ட் ஸ்டாப், டோன்ட் லெட் மீ போத் ஆர் யூ கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக் டென்ஷன் ஆகுறான். நந்தினி பார்க்குறான். ராகவ் சார் நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், எல்லாம் எப்படி போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக் கோமா எல்லாம் சரியாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறான். ராகவ் சார் பார்க்குறாங்க. மாணிக் அவங்கள முறைச்சிட்டு எந்திரிச்சு ஆனால் நீங்கள் தான் இடையில வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ராகவ் சார் என் ஆஃப் மாணிக் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக் என் ஆஃப் பண்ண வேண்டியது நீங்கள் தான், நல்லா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு யூ ஷுட் நாட் ஹவ் ஸ்டார்டட் இட் அப்படின்னு சொல்கிறான். ராகவ் சார் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ஹர்ஷத் அங்கே ராகவ் சாருக்கும் மாணிக்கும் இடையில என்ன நடக்குது, ராகவ் சார் எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ராகவ் சார் மாணிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து நான் காரிடோரில் இருந்து உங்களை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அனுப்புனேன். அண்ட் ஐ ஃபீல் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர், இட் கேன் பி அ லாட் மோர் கிராண்டர், ஐ திங்க் நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ்யா என்னது சார் அப்படின்னு கேட்குறா. ராகவ் சார் இப்போ அதை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக் பார்க்குறான். ராகவ் சார் கபீரை பார்க்குறாங்க. கபீர் கூலாக உட்காந்துருக்கான். ராகவ் சார் பார்த்துட்டு லெட் மீ டூ ஒன் திங், ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் ஜஸ்ட் டேக் அ வாக் அண்ட் கம் பேக் இன் 15 minutes, அதுக்குள்ளே ஏதாச்சும் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கபீரை பார்க்குறாங்க. அவனும் பார்க்குறான். ராகவ் சார் முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. முக்தி உண்மையாக அந்த ராகவ் ப்ராப்ளம் என்ன, சம்திங் இஸ் மிஸ்ஸிங்கா, எனக்கு வேற கோவத்துக்கு அப்படின்னு சொல்கிறா. மாணிக் அமைதியாக நிற்கிறான். ராகவ் சார் வெளியில் போய் மொபைல் எடுக்கிறாங்க. ஹர்ஷத் அதை பார்க்குறான். ராகவ் சார் கபீரை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹர்ஷத் பார்த்துட்டு
பார்த்துட்டு கைஸ் நான் இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். கபீர் மொபைல் எடுத்து மெசேஜை பார்க்குறான். ராகவ் சார் மீட் மீ நவ் அட் சேம் பிளேஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கபீர் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் கபீர் மாணிக் உனக்கு நம்ம கேன்டீன் எக்ஸாக்டட் பீஸா வேணுமா அப்படின்னு கேட்குறான். மாணிக் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் கிளம்புறாங்க. அப்புறம் த்ரூ நந்தினி நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். 2 மினிட்ஸ் வெளியில் வரையான்னு கேட்குறான். நந்தினியும் ஓகேன்னு சொல்கிறா. அப்புறம் கபீர் டியூட் எனக்கு புரியுது இந்த விஷயத்தில் நீ ரொம்ப கோவமாக இருக்க. யூ ஆர் அப்சல்யூட்லி மேட் அட் இட் பட் திஸ் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு கெட் ஓவர் ஹிம். இட்ஸ் ஓவர், ஐ மீன் இட்ஸ் டன். ஆனால் நீ திரும்ப திரும்ப டேக்கிங் ஹிம் ஆன் அது ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். மார்னிங் திங்க் பண்ணிவிட்டு ஃபைன் நான் இனி பண்ண மாட்டேன், ஐ எம் சாரி ஓகேவா அப்படின்னு கேட்குறான். கபீரும் ஓகேன்னு சொல்கிறான். மார்னிக் பட் உனக்கு தெரியுமா கபீர் நான் நேற்று நைட்டு ஐ தாட் அபவுட் லவ். இதுக்கப்புறம் நந்தினி அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு கபீரை பார்க்குறான். கபீர் என்னன்னு கேட்குறான். மாணிக் பார்த்துட்டு அது வந்து ராகவ் அப்படின்னு சொல்கிறான். கபீர் ஹோ ஓகேன்னு சொல்கிறான். மாணிக் ஐ மீன் அந்த ராகவ் செஞ்சது தட் இஸ் நாட் கரெக்ட், தட் இஸ் நாட் லவ். பாரு லவ்வில் இன்கம்ப்ளீட்டாக யாரையும் விட முடியாது. தட் இஸ் நாட் லவ் அப்படின்னு சொல்கிறான். கபீர் ஐ விஷ் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இந்த ஜீவிதத்தில் நம்ம லவ் பண்ணுறதை மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எல்ஸ் லவ் ரொம்ப குழப்பமானது அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறான். அப்புறம் சொல்லாமல் திரும்பிக்கிறான். கபீர் எனிவே வா போகலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் திரும்பி வந்துட்டு மாணிக் பை த வே ராகவ் பற்றி உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறான். மாணிக் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறான். அப்புறம் அது வந்து நந்தினி அப்படின்னு சொல்கிறான். கபீர் ஷாக்காகி பார்க்குறான். மாணிக் அவள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டா அப்படின்னு சொல்கிறான். கபீர் நந்தினியா ஓ ஷீட் அப்படின்னு சொல்கிறான். மாணிக் பார்த்துட்டு கபீர் பயப்படாத எதுவும் ஆகாது, ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவள் இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டா, அதுக்காக நீ என்னைய நம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். கபீர் எல்லாம் ஓகே தானா மாணிக் அப்படின்னு கேட்குறான். மாணிக் எல்லாம் ஓகேனா என்ன, வாட் டு யூ மீன் அப்படின்னு கேட்குறான். கபீர் நீ இப்போ எல்லா விஷயத்துக்கும் நந்தினி பேரையே எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். மாணிக் பார்த்துட்டு அது வந்து இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, வி நாட் அஃப்கோர்ஸ் நிஜமாவே அப்படிலாம் எதுவும் இல்லை, ஐ எம் டெல்லிங் யூ. ஏன்னா நந்தினி அப்படின்னு திரும்பவும் அவள் பேரையே எடுக்கிறான். கபீர் பார்க்குறான். மாணிக் ஓ காட் ஃபர்கட் டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறான். கபீர் சரி டைம் ஆகிட்டு வா போகலான்னு சொல்கிறான். மாணிக் அப்படின்னு சொல்கிறான். கபீர் கிளம்புறான். மாணிக் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்புறம் த்ரூவும் நந்தினியும் எதுவும் பேசாமல் வந்துட்டுருக்காங்க. நந்தினி ஓ ஸோ நீ இதை தான் யோசிச்சுட்டு இருந்தியா, புரிஞ்சது அப்படின்னு சொல்கிறா. த்ரூ என்னாச்சு நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன்னா அப்படின்னு கேட்குறான். நந்தினி நீ எதுவும் பேசாமல் வந்தியா, அதுக்கு தான் நான் நீ மைண்ட் ரீட் பண்ணுறியான்னு செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. த்ரூ சிரிக்கிறான். த்ரூ அது ஆக்சுவலி நான் நைட்டு நடந்ததை பற்றி பேச தான் உன்னை கூப்பிட்டேன். மாணிக் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், உன்னை பற்றியும் அவனை பற்றியும் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி ஷாக் ஆகிட்டு மாணிக் கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டானா, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறா. த்ரூ யூ மேக் அ குட் டீம் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி இவன் என்ன சொல்கிறான்னு திங்க் பண்ணுறா. அப்புறம் த்ரூ எதுக்கு நீ அப்படி சொன்ன, மாணிக் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னான் அப்படின்னு கேட்குறா. த்ரூ அதான் உன்னோட தம்பிக்கு கூட இதே சேம் ப்ராப்ளம் இருக்கிறது அண்ட் அதுக்காக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதை பற்றி சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி ஓ அதான் தேங்க் காட் அப்படின்னு சொல்கிறா. த்ரூ நந்தினி நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, ஐ மீன் மாணிக் எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், அவன் எனக்காக என்னன்னாலும் பண்ணுவான், பட் நீ இட் ஃபீல்ஸ் குட் டு நோ தட் யூ கேர் அபவுட் மீ அப்படின்னு சொல்கிறான். நந்தினி அஃப்கோர்ஸ் ஐ கேர் அபவுட் யூ, ஹாஃபைஸ் என்னையை ரொம்ப டார்ச்சர் பண்ணப்ப யூ ஆர் த ஒன்லி ஒன், யூ கேர் அபவுட் மீ, யூ வாஸ் நைஸ் டு மீ. த்ரூ நீ ரொம்ப ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறா. த்ரூ ரியலி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறான். நந்தினி அதனால தான் உன்னோட லைஃப் ஃபுல்லாக என்னை நீ அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. த்ரூ என்னோட லைஃப் ஃபுல்லாவா அப்படின்னு கேட்குறான். நந்தினி யா அப்படின்னு சொல்கிறா. த்ரூ இது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி மூர்த்தி சின்ன சின்ன கமிட்மெண்ட்லாம் பண்ண மாட்டா. ஸோ மிஸ்டர் த்ரூ உன்னை அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. த்ரூ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்கான். அப்புறம் நந்தினியை ரசித்து பார்த்துட்ருக்கான். நந்தினி ஓகே செல்ஃப் அப்ரிஷியேஷன் கொஞ்சம் ரொம்பவே கொடுத்தாச்சு, லெட்ஸ் கெட் பேக் டு ரியாலிட்டி. இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. த்ரூ ஓ யா நான் மறந்துட்டேன், டூ வி ஹாவ் டு அப்படின்னு கேட்குறான். நந்தினி எஸ் வி ஹாவ் டு அப்படின்னு சொல்கிறா. த்ரூ ஓகேன்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அப்புறம் நந்தினிக்கு கை கொடுக்குறான். நந்தினி பார்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொடுக்குறா. அப்புறம் எந்திரிச்சிட்டு பரவாயில்லையே இன்னைக்கு இந்த மாதிரிலாம் கூட ஹெல்ப் பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறா. த்ரூ நாட் டுடே ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி த்ரூ யூ சச் அ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறா. த்ரூ பார்க்குறான். நந்தினி போகலாம் அப்படின்னு சொல்கிறா. த்ரூவும் ஓகேன்னு சொல்கிறான்.
அப்புறம் ராகவ் சார் கபீரை எப்போவும் மீட் பண்ணுற பிளேஸில் போய் நிற்கிறாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு ஹர்ஷத்தும் வந்து பார்க்குறான். ஹர்ஷத் ராகவ் சார் காலேஜ் பேக் சைடுக்கு எதுக்கு வந்து நிற்கிறாங்க, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கபீர் வரது ஹர்ஷத் பார்த்துட்டு உள்ளே போய் ஒளிஞ்சு நிற்கிறான். கபீரும் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ராகவ் சார் கிட்ட போகிறான். ஹர்ஷத் பார்த்துட்டு, கபீர் நான் மாணிக் வருவான்னு நினச்சேன், சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறான். ராகவ் சார் நீ மாணிக் கிட்ட நம்மளை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கபீர் அமைதியாக நிற்கிறான். ராகவ் சார் ஆன்சர் மீ கபீர் அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர் திரும்பவும் அமைதியாக நிற்கிறான். ராகவ் சார் கோமா, காட் டேம் இட் கபீர், ஐ ப்ரோக் அப் வித் யூ லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஷத் ஷாக்காகி பார்க்குறான். ராகவ் சார் அப்படி இருக்கும்போது இதை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, வாட் வாஸ் த நீட், ஓப்பன் யுவர் பிக் மவுத் அப்படின்னு திட்டுறாங்க. கபீர் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து செல்ஃபிஷ் தானா, எனக்கு எப்போவும் தெரியாது, நீங்கள் என்னோட மனசை உடைச்சதுக்கப்புறமும் உங்களோட பிரச்சனை இதே தான், நான் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, யூ ப்ரோக் மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறான். ராகவ் சார் கபீர் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர் டோன்ட் சாரி மீ, நீங்கள் சாரிலாம் சொல்ல வேண்டாம், யூ நாட் சாரி, யூ சேயிங் பிகாஸ் உங்களுக்கு ஆன்சர் வேணும், ஆன்சர் சொல்கிறேன், நான் எதுவும் மாணிக்கிட்ட சொல்லலை, மாணிக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான், எப்படி எங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எதுக்குன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ராகவ் சார் பாரு நான் உன்னை ப்ளேம் பண்ணல கபீர் அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர் நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ராகவ் சார் கபீர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கபீர் பாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹர்ஷத் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். ராகவ் சார் கபீர்னு கூப்பிடுறாங்க, அவன் போயிடுறான். ராகவ் சார் ரொம்ப அப்செட்டாக நிற்கிறாங்க. ஹர்ஷத் பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் நவ்யா சையத் கிட்ட கேண்டீன் போகலாமா, எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்னு சொல்கிறா. சையத் அவன் சாப்பாடை வெறுத்துட்டு இருக்கான், நீ சாப்பாடுன்னு சாப்பாடு பின்னாடியே ஓடிட்டுருக்க, வாவ் நவ்யா அப்படின்னு சொல்கிறான். நவ்யா ஓய் ஹலோ நீ ஒரு சிங்கிள் பீஸ் தான், வாவ் நவ்யா அப்படின்னு சொல்கிறா. சையத் சரி கோவப்படாத நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ மாணிக் உள்ள வரான். நவ்யா இந்த தடவை பாருங்க மியூசிக்கானால நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் கேட்டுட்டு சிரிக்கிறான். நவ்யா நக்கலாக சிரிச்சுட்டு போகிறா. மாணிக் ஒரு நிமிஷம் நவ்யாஜி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆலியா கபீரை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். ஆலியா தெரியாத, அவன் உன் கூட தானே வந்தான் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் ஆக்சுவலி எனக்கு கபீரோட கேமரா வேணும், ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், அந்த கேமரா கிடச்சதுக்கப்புறம் ஒருத்தங்களை ஷூட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நவ்யா சையத் எனக்கு டைம் ஆகிட்டு கேண்டீன் வந்துருன்னு சொல்லிட்டு ஓடுறா. மாணிக் ஹலோ நவ்யாஜி அப்படின்னு கூப்பிடுறான். ஆலியா பார்த்து சிரிக்கிறா. மாணிக்கும் சிரிச்சுட்டே உள்ளே வரான். ஆலியா மாணிக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் டென்ஷன் ஆகிட்டு லுக் ஆலியா ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு சொல்கிறான். ஆலியா நம்மளை பற்றி இல்லை, இட்ஸ் அபவுட் முக்தி அப்படின்னு சொல்கிறா. மாணிக் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறான். முக்தி கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. மாணிக் என்னாச்சு முக்திக்கு அப்படின்னு கேட்குறான். ஆலியா எனக்கு அவள் பேக்கில் இருந்து அந்த பில்ஸ் திரும்பவும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறா. மாணிக் பில்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஆலியா ஆமாம் திரும்பவும் அதை அவள் யூஸ் பண்ணுறா, ஐ எம் ரியலி ஒரீட் மாணிக், உனக்கு தெரியும் லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறா. மாணிக் நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆலியா இப்போ வேண்டாம் எந்த யூஸும் இல்லை, ஐ ட்ரைட் அப்படின்னு சொல்கிறா. அப்போ முக்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் எந்திரிச்சு வந்து ஆலியா மாணிக் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா பேசுகிறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே மை லவ் பேர்ட்ஸ், ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. மாணிக் முக்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். முக்தி மாணிக் நீ என்கிட்ட இவ்வளோ ஃபார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஸோ பேப் கேரி ஆன், ஐ வில் கேட்ச் யூ லேட்டர்னு சொல்லிட்டு போகிறா. ஆலியா மாணிக்கை பார்க்குறா. மாணிக் அமைதியாக நிற்கிறான். முக்தி ஐ எம் சாரி மை பேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறா. மாணிக்கும் ஆலியாவும் முக்தின்னு கூப்பிடுறாங்க. அவள் போயிருந்தா. மாணிக் நான் போய் அவகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆலியா அவகிட்ட பேசி எந்த யூஸும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் அவள் பேக்கை செக் பண்ணுறேன், அந்த பில்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் ஓகேன்னு சொல்கிறான். ஆலியாவும் ஓகே பாயின்னு சொல்லிட்டு வெளியில் வரா. ஆலியா வந்து முக்தியை தேடுறா. அப்போது த்ருவும் நந்தினியும் வர்றாங்க. த்ரு ஆலியாவை பார்த்துட்டு நந்தினி நீ போ நான் இப்போ வரேன்னு சொல்கிறான். நந்தினியும் ஓகே த்ருன்னு சொல்லிட்டு போகிறா. த்ரு ஹாப்பியாக ஆலியாவை பார்க்க போகிறான். நந்தினி உள்ளே வந்து பார்க்குறா. மாணிக் பாடிட்டு இருக்கான். நந்தினி வந்துட்டு வாவ் யூ ஆர் அமேசிங், ஸோ பிரில்லியன், யூ சிங் ஸோ வெல் மாணிக் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் அப்படியா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரை வச்சுட்டு ஸோ இதை ஹர்ஷத் கிட்ட எதுக்கு நீ சொல்ல மாட்டேக்க அப்படின்னு கேட்குறான். நந்தினி அவங்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. அதான் யூ வான ஜாயின் ஃபேஃபை அப்படின்னு சொல்கிறான். நந்தினி வாட் நான் எதுக்கு அப்படி சொல்லணும்னு சொல்கிறா. மாணிக் இல்லை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி யூ மீன் இட் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னு கேட்குறா. மாணிக் வாட் ஆம் ஐ சேயிங் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். நந்தினி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. மாணிக் அதான் யூ இம்ப்ரெஸ்டு வித் மீ அப்படின்னு சொல்கிறான். நந்தினி
பார்க்குறா. மாணிக் வித் மை மியூசிக் த வே ஐ சிங் அண்ட் சம்டைம் தட் யூ மீன் மீ வின் த டாஸ் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி பார்க்குறா. மாணிக் இதுக்கு மீனிங் ஒன்று தான், தட் யூ நவ் எ பார்ட் ஆஃப் த மாணிக் ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி கேட்டுட்டு ஐ எம் நாட் யுவர் ஃபேன் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் அப்படியா, அப்போ நீ யார் அப்படின்னு கேட்குறான். நந்தினி ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கை பார்க்குறா. மாணிக் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் அவரது எபிசோடை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.